மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வேதவசனத்திலே இயேசு இப்படி சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா செல்வ செழிப்புகள் இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமே விசேஷித்தவர்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்று சொல்லுகிற மனிதர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் விசேஷித்தவர்கள். பலருடைய பார்வையிலேயும் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விசேஷித்தவர்கள். இதை பார்க்கிற ஒருவேளை நீங்கள் கூட ஒரு நிலையிலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையே, ஒரு நிலையிலையும் நான் எந்த ஒரு வகையிலையும் உலக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தகுதியுள்ளவனாக இல்லையே, நான் பாவம் செய்து இந்த உலகத்திலே வீழ்ந்து போய் கிடக்கிறேனே, என்னை தேற்றிவிட ஒருவனும் இல்லையே என்று சொல்லி நினைத்தால் கூட ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ விசேஷித்தவன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆகையினாலே நீ விசேஷித்தவன். இந்த உலகத்திலே ஊறுகிற பிராணிகள், பறக்கிற பறவைகள், வாழ்க்கையிலே என்ற ஒரு கவலையும் இல்லாமல் ஜீவிக்கிற ஜீவராசிகள், இவைகளை பார்க்கலும் நீ விசேஷித்தவன். இந்த உலகத்திலே செல்வங்கள் இருந்தும் என்னை நேசிக்க மறந்தவர்கள், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டும் இன்று என்னை மறந்து போனவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கலும் நீ விசேஷித்தவர். ஏன் என்று சொன்னால் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் என்னிடமாய் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு தூரம் சென்றார்கள், ஆனால் நான் சொல்கிறேன், நீ விசேஷித்தவன்.